டைரக்டர் தான் ஹீரோ தான் டைரக்டர். ஆமா. அதனால ப்ரொடியூசரும் வந்து ஆக்சுவலி டைரக்டர் தான் அதில். எனக்கு ஒரு மூமெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு லொக்கேஷன்ஸுமே வந்துட்டு பார்க்கும்போதே அங்கேயே எக்ஸைட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஜாலியாக ஹாப்பி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். சினிமாவுக்காக நான் ஆர்ட்டு ரெடி ஆகலை. நான் ஆக்சுவலி ஆர்ட்டு தான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் ஸ்கூலில் வந்துட்டு ஸ்டடி பண்ணும்போதும் இந்த ஆர்ட் ஒர்க் எங்கே வந்து இது வந்து ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஏரியாவெலாம் இந்த ஆர்ட் வந்து நமக்கு வந்து ஒர்க்காக போயிட்டுருக்குன்னும் போது எனக்கு ஒரு மீடியம் சூஸ் பண்ணும்போது பீப்புளை அதிகமாக போய் சேர்றதும் எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லாமல் இவ்வளோ பேர் ஸ்க்ரீன்லேயும் அவ்வளோ பீப்புள்ஸும் போய் கனெக்ட் ஆகிற இடம் வந்து ஃபிலிமாக இருக்குது. இந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதோட அவுட்புட்லேருந்து டிசைன்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதோட நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தது தான் அந்த ஃபீல். அதுவும் எனக்கும் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பர். அண்ட் உங்களை பத்தி, உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரீசெண்ட் ரிலீஸ் ஒரு யூத் பட்டாளமே வந்துட்டு ஒரு படம் பண்ணி கலக்கிட்டாங்க. ஒரு ஆர்ட் டைரக்டரா எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? எனக்கு இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுல இந்த யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஒரு இவ்வளோ பெரிய எக்ஸ்போஸ் ஆனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒர்க் பண்றதே வந்து எக்ஸ்போஸ் ஆகணும்ட்டு தான். அது இந்த யூத் டீம் கூட மிக்சட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணது அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. என் குழந்தைங்களே வந்துட்டு அந்த பாட்டை போட்டு டான்ஸ் பண்ண போகும்போது என்ன இது அப்படின்ற மாதிரியான ஒரு செம ஜாலி. சூப்பர். எங்க பார்த்தாலும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். சோ ஆர்ட் டைரக்ஷனுக்கும் நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும் இல்லையா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வந்து செட்லயே ஒர்க் பண்ணும்போதே ஒரு மூமெண்ட்ஸுமே நடந்துடுச்சு. ஆக்சுவலி டைரக்டர் தான் ஹீரோ தான் டைரக்டர். அதனால ப்ரொடியூசரும் வந்து ஆக்சுவலி டைரக்டர் தான் அதில். எனக்கு ஒரு மூமெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு லொக்கேஷன்ஸுமே வந்துட்டு பார்க்கும்போதே அங்கேயே எக்ஸைட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஜாலியாக ஹாப்பி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் அப்படி போயிட்டு இருந்தது. ஓகே. இந்த யூத் படத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது ஆர்ட் டைரக்டரா? இதில் வந்துட்டு ஆக்சுவலி வந்து கருப்பையா தான் இதோட ப்ரொடியூசர். ஆக்சுவலி அவர் வந்து டைரக்டர். ஆக்சுவலி அவர் வந்துட்டு நான் அவரோட ஷார்ட் ஃபிலிமில் சண்முகம் செல்வம்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம் 2019. அங்கேருந்து கொஞ்சம் டச்சில் இருந்துட்டு வரும்போது எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்காரு. பண்ணும்போது எனக்கு அவரோட டைரக்ஷனில் தான் பண்ணுறாங்கன்றது தான் எடுத்து சொல்லுங்கள் கருப்பு என்ன பண்ணலான்ட்டு பேசும்போது, இல்லை வாங்க ஒரு கதை கேட்கணும், அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது அந்த ஸ்கிரிப்டை நான் கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டு பண்ணோம். ஸோ இந்த படம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதுலேருந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கூட இருக்கீங்களா? என்ன மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க? எப்படி அந்த டிஸ்கஷன் செஷன் வந்து எப்படி போச்சு? டிஸ்கஷன் சொல்றது வந்து எப்படி சொல்ல, இது தனி டிஸ்கஷன் இல்லை, கேங்கு தான். கேங்குன்னு சொல்லி இப்படியே தான் இருக்கும். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி வந்து டைரக்டர் தான் கென் தான் எனக்கு தனியாக நரேஷன் பண்ணாரு. பண்ணிட்டு அடுத்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட டீம் கூட தான் எல்லாமே. என்ன பண்ண போகிறோம், என்ன சாங் வந்து முன்னாடியே வந்து எனக்கு காமிச்சது, அதோட விஷுவல்ஸு டிசைன்ஸ் எல்லாமே அங்கே பேசுனது தான், நம்ம டீம் கூட பேசுனது தான். அங்கேயே சாப்பிட்றது, டீமாக உட்காந்துட்டு ஜாலி பண்ணது, புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. எந்த டீம்லயுமே நான் அந்த மாதிரி இல்லை. ஆஃபீஸ்னா ப்ரொஃபஷனலா பேசிட்டு ஹாய் சொல்லிட்டு வந்துடுவோம். இது அப்படி இல்லை. அப்படியே டீமா உட்காந்து லஞ்ச்ல இருந்து எங்க போனாலும் டீ ஷாப் போறதாலும் டீம் தான். அப்படியே டிராவல். ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்ட் டைரக்டர். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆனா அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு முதல் படம் பண்றாரு அப்படிங்கும்போது அந்த கென்னோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு டைரக்டரா நீங்க எப்படி அவரை பாத்தீங்க? டைரக்டரா பாக்கணும்ட்டு ஒரு டைரக்டரா பண்ணணும்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா சீனியர் கூட ஒர்க் பண்றோம்ன்றது ஓகே தான். அது ஒரு கதையை தான் நம்ம ஒர்க் பண்றோம். அப்படி பார்க்காம இது வந்து ஒரு டேரக்டரோட கதையாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சீனியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபிலிம் பண்ண போகிறாங்க, ஒரு ஃபிலிம்க்காக ஒரு ஸ்கிரிப்ட் மாறுதுன்னும் போது அந்த ஸ்கிரிப்டாக தான் நம்ம வந்து அந்த கதை கூட ட்ராவல் பண்ணணுன்றது தான். அப்படிதான் இப்போ எனக்கு நீங்கள் நாளைக்கு புது ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் நான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும்ன்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதோட அவுட்புட்லேருந்து டிசைன்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதோட நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தது தான் அந்த ஃபீல். அதுவும் எனக்கும் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நல்லாவே எனர்ஜி. ஓகே. ஸோ ஒரு ஸ்கூல் படம், இது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கூல் ரிலேட்டடான படம்னால அதுக்காக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணீங்க? ஆக்சுவலி இது வந்து ஸ்கூலுக்காக பண்ணதுன்னா இது ஆக்சுவலி 2 ஸ்கூலில் வந்து நான் மெர்ஜ் பண்ணி ஒரு ஸ்கூலாக பண்ணியிருந்தோம். அப்படி பண்ண போகும்போது கலர்
ஃபுல்லாகவே டோட்டலாக நாங்கள் வந்து ஒரு கலர் பேலட்குள்ளே எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டோம். Okay. 2 ஸ்கூல்லையும் வேறு வேறு கலரு. அதை ஃபிலிமோட கலருக்காக நாங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி மாற்றிட்டு ஸ்கூல்ஸ் ஃபுல்லாகவே கலர் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டெஸ்கஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக யூனிஃபார்மாக 10th 12th மாதிரி அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் டிசைன் பண்ணிட்டு அதுக்கு அப்ளை பண்ணி work Okay. பண்ணியிருக்கோம். சோ கென் வந்து படம் சொல்லியிருப்பாரு இல்லையா, படம் சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி வேணும் இது மாதிரி வேணும்னு கேட்கும் சொல்லும் போது நீங்க உங்களோட சஜஷன்ஸ் என்னென்ன கொடுத்தீங்க, எப்படி டெலிவர் ஆச்சு அது? இது இப்போ வீடு இருக்கணும். அந்த வீட்டில் ஒரு மிடில் கிளாஸான பையன் ஒரு வந்து பெரிய ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறாங்கன்றது அந்த ஃபேமிலியில இருந்து தான் படிக்க போகிறாங்க. அந்த வீடோட மூடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அந்த வீடை வந்து சின்னதாக ஃபோட்டோஸில் இருந்து ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் அங்கே ஏன் வரணும், சிட்டிங், அந்த ஸ்டோரியோட ப்ளே, அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டிசைனையும் மாற்றிட்டு பாப்பிங் பண்ணிவிட்டு எல்லாமே அது டேரக்டர்லேருந்து கொடுத்ததில் நம்ம அந்த அவுட்புட்டாக பண்ணும்போது பயங்கர ஹாப்பி டேரக்டராக. 2 ஸ்கூல்ல வந்துட்டு மர்ஜ் பண்ணி எடுத்துருக்கீங்களா? ஆமா. பட் எங்களுக்கு அது பார்க்கும்போது இந்த டிஃபரன்சஸ் பெருசா தெரியவே இல்லை. ஸ்கூல்ல வேற என்ன செட்டு போட்டீங்க? ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு கிளாஸ் ரூம் தான் அது. கீழே பெருசாக பசங்க ஸ்டடி பண்ணுற இடம் தான் வந்து அந்த ஃபிலிமில் பார்க்குற கேன்டீன் இருக்கும். ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் கலர்ஸாகவும் ரொம்ப கம்மியாக கொஞ்சம் விண்டேஜ் பில்டிங் அது. அதை வந்து அந்த ஸ்கூலுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த பெரிய ஸ்கூலுன்ற ஃபீல் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த கேன்டீனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்டடி ஹாலை வந்து கேன்டீனாக கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் எங்களுக்கு பார்க்க அப்படியே டிட்டோ ஸ்கூல் கேண்டீன் மாதிரியே இருந்தது. அதே மாதிரி ஸ்டேஜ் நம்ம ஆனுவல் டே நடக்கிற ஸ்டேஜ் ஆமா. ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேஜோட பேக் ட்ராப்பாக ஒன்று பண்ணியிருக்கோம். ஆமா. ஆக்சுவலி அந்த ஒரிஜினல் ஸ்டேஜ் அங்கே இருக்கும். அதில் பண்ணிட்டு அது பேக் ஸ்டேஜ் வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம். அது வேற ஒரு கேன்டீனுக்கு ரிலேட்டடாகவே ஒரு பிளேஸில் அதோட மேட்ச் பண்ணி அந்த இடமும் கிரியேட் பண்ணி பண்ணாங்க. ஓகே. அண்ட் ஏதாவது லைக் நிறைய படங்கள் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலும் இது எஸ்பெஷலி ஸ்கூல் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால ஏதாவது படங்கள்ல இந்த ரெஃபரன்சஸ் ஏதாவது எடுத்தீங்களா? ரெஃபரன்ஸ்லாம் இல்லை, அவர் சொன்னது எல்லாமே அதுதான். நம்ம அம்பத்தூர்ல அவரு படித்த ஸ்கூலு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவருடைய ஸ்கூலோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே பண்ணது. அவருடைய ஸ்கூலும் தான் எனக்கு வந்து ரெஃபரன்ஸாக பேசுனது. அந்த இடத்துல இருந்து தான் வந்து அதில் நான் ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு அதுல இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான். இப்போ யூனிஃபார்மா டிசைன் பண்ணது, கலர்ஸு, அது கூட டிஸ்கஷன்ஸ், அத மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே லைக் பண்ணதுதான். ஆப்வியஸா அவர் கென் ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. பர்சனலா நிறைய விஷயங்கள் காமிக்கா என்னென்ன விஷயங்கள் இருந்தது அவர் சொல்லும் போது? அவரு எல்லாமே ஜாலி தான் பேசுறதே. வந்துட்டு டீம்லயே வந்துட்டு எதுவுமே சீரியஸான்றது உள்ளுக்குள்ள பயங்கர சீரியஸ், ஆனா வெளியில பேசுறது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா அந்த மாதிரியான ஒரு டைப் தான். அவர் ஸ்கூல்ல பண்ண நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருப்பாரு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு ஃபியூ விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொன்னா எப்படி அவங்க சொன்னா ஓகே, நம்ம சொன்னா ஓகே. ஆனா நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க உங்களோட ஸ்கூல் லைஃப் மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஃபிளாஷ் ஆச்சா உங்களுக்கு? கண்டிப்பா ஆச்சு. அது எப்படி ஆகாம இருக்கும். ஆனாதான் அது பண்ணவே முடியும். அது அதோட மிங்கிள் பண்ணும்போது அந்த ரியாலிட்டியும் அதை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும்ன்றதால நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி நம்ம உள்வாங்குறோமோ அப்போதான் அதுல இருந்து நம்ம வந்து அந்த ரியாலிட்டியா வந்து நம்ம மாறி அது வந்து ஒர்க் பண்ண முடியும்ன்றதுதான். சோ ஆப்வியஸா மேட்ச் ஆயிருக்கு. ஏதாவது உங்களோட லவ் ஸ்டோரி ஏதாவது ஞாபகம் வந்ததா? ஏன்னா கென் வந்து இதுல ஒரு 3 லவ் பண்ணுவாரு. உங்களோட ஸ்கூல் லைஃப் லவ் எல்லாம் அப்படி ஞாபகம் இல்ல? எனக்கு ஸ்கூல் டைம்ல அந்த அளவுக்கு லவ் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெருசா அந்த டைம் தெரியாது. இல்ல அப்படி இல்ல எனக்கு அதெல்லாம் பெருசாலாம். பேசிக்காவே நீங்க அப்படிதான் ஒரு மாதிரி ரிசர்வ்டா அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட், கொஞ்சம் அமைதியா இருப்பேன். நீங்க அந்த லவ் எல்லாம் சொன்னது நினைச்சு கூட பார்த்தது இல்ல ஸ்கூல் டைம். சரி, அப்ப ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ்ல அந்த மாதிரி ஏதாவது? காலேஜ்ல இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் நாங்க. ஆக்சுவலி ஆர்ட் இன்ட்ரெஸ்ட்னால அந்த அது ஆர்ட்டுக்குள்ளேயே நிறைய ட்ராவல் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸா எல்லாமே இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஆர்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் எல்லாமே டிராவல். லவ் எல்லாம் இல்லையா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், நம்ம காலேஜ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான். யூத் படத்துல ஏதாவது ஒரு சீனோட ஏதாவது உங்களுடைய பர்சனல் லைஃபோட மேட்ச் ஆச்சா? எக்ஸ்பிரஷன் ஏதோ டிஃபரெண்டா இருக்கே. இல்ல அப்படி இல்ல. இது ஆக்சுவலி வந்துட்டு நான் படிச்சது வந்துட்டு விழுப்புரம் ஸ்கூல், இங்க வந்து சென்னை. இந்த லைஃபுக்கும் அந்த லைஃபுக்குமே கொஞ்சம் அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல வேணா. பட் நீங்க தலையாட்டினதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நீங்க சீனோட பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு. இல்ல அப்படி இல்ல. என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஒரு கேரக்டர் தூரமா அந்த ரசிக்கிறது இருக்குல்ல, அந்த பண்ண இப்போ ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல. அந்த கேரக்டர்லாம் அவ்வளோ ஜாலியா என்ஜாய் நான் பார்த்துக்கிட்டே ஸ்டடி பண்றது தானே, அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்குலாம் நான் பண்ணல. ஏன்னா ஸ்டடி பண்ணிக்கிறேன். இப்போ பஸ்ல போகும்போது லவ் பண்ணுவாங்க, ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க.
அதை பாஸ் பண்ணுவானுங்க, அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பாஸ் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் லவ்க்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? அது பண்ணிருக்கேன். ஒரு வழியா உண்மையை ஆமா. அது சக்சஸ் ஆச்சா? இல்ல அதான் ஸ்கூல் டைம்ல அது ஒரு அதான் அப்படி படிக்கட்டுல தொங்குறது, அப்படியே ஒரு டிராவல் ஜாலி, அதுவே ஒரு லவ், அப்படி ஒரு லைஃப் டிராவல், பஸ்ல டிராவல் பண்றது. சூப்பர். ஸோ யூத் படம் வந்துட்டு நிறைய சூப்பர் டூப்பர் ரிவ்யூஸ் நம்ம எங்க பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்ட் டைரக்ஷனுக்கு உங்களுக்கு சினிமா வட்டாரத்துல இருந்து வந்த ஒரு ஸ்பெஷல் பாராட்டு அப்படின்னா யார்கிட்ட இருந்து வந்தது? இப்ப வசந்தபாலன் சார் அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஓகே. ஒர்க்கா அதுல பார்த்தேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது பேரலா வந்துட்டு தாய் கல்வியோட ஒர்க்கும் பார்த்தேன். ரெண்டு பேரலா இருந்ததுனால அதை 2 ஒர்க்கை பத்தியுமே வசந்தபாலன் சார் பேசியிருந்தாங்க. அதோட சின்ன சின்ன ஒர்க்ஸ், டீடைல்ஸ், இப்போ நெட் சென்டர், அது எல்லாமே கிரியேட் பண்ணுறது தான். அது ஒரு சின்ன பீரியட்ன்றதுனால அதெல்லாம் வந்து நம்ம செட்டாக கிரியேட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி எல்லாமே தாய் கிழவி அப்படின்னு நீங்க சொன்னதுனால அனதர் பிளாக் பஸ்டர் மூவி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல தாய் கிழவி படம் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, நீங்க அந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி தாய் கிழவி வந்து சிவா டைரக்டர். ஆக்சுவலி அவருக்கு டெபியூட். ஆக்சுவலி கென்னும் டெபியூட் தான், அவரும் டெபியூட் தான். ஆக்சுவலி என்ன வந்து டெபியூட் தான் கூப்பிடுவாங்க. அது ஏன் கூப்பிடுவாங்கன்றது அவங்க கிட்ட தான் நீங்க நிறைய டெபியூட் டைரக்டர்ஸோட முதல் படம் வர்க் பண்ணுவீங்களோ? ஆமா, பரியும் பெருமாள், ராக்கி, அதுக்கப்புறம் ஜே பேபி, மண்டேலா. ஐ திங்க் நீங்க ஒரு லக்கி சாம்னு நினைக்கிறேன். நீங்க வர்க் பண்ண எல்லா படமுமே ஆக்சுவலா சூப்பர் ஹிட் தான். மண்டேலா, அதுக்கப்புறம் யூத், அதுக்கப்புறம் தாய் கிழவி. இன்னும் இருக்கு, அடுத்த லிஸ்ட் ஒரு 4 பேர் லிஸ்ட் இருக்கு. அப்கமிங் வரும்னு நினைக்கிறேன். இந்த இயர்ல 2 ஃபிலிம் ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ தாய் கிழவி படத்தை பத்தி சொல்லுங்க. அதுல எதெல்லாம் செட்டு? ஏன்னா எங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே அப்படி ரியலிஸ்டிக்கா தான் ஃபீல் ஆச்சு. எதெல்லாம் செட் அதுல? ஆக்சுவலி தாய் கிழவில வந்துட்டு ஒரு வில்லேஜ் தான் அது. தாய் கிழவிக்கு மெயினா தேவைப்பட்டு அந்த கருப்பு கோயில். ஆமா, படத்துல முக்காவாசி அந்த கோயில காமிச்சிட்டே இருப்பாங்களே, விளக்கு கூட அணையவே கூடாது, பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரில வந்து அது அந்த ஆக்சுவலி மதுரையோட லேண்ட்ஸ்கேப்போட ரொம்ப அந்த கருப்பு சாமின்றது ஒரு பெரிய அந்த நேட்டிவிட்டியான ஒரு காட். அது ஆக்சுவலி ரியல் லொக்கேஷனாக போய் பார்த்துருந்தோம் நம்ம. அது ரியலாக பார்க்க போகும்போது அந்த இடத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த கோயில் இருக்கிற இடத்துல அந்த கிளை கூட ஒடியக்கூடாது, அந்த மரத்தோட கிளைய கூட தொடக்கூடாது, செருப்பு போடக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. போகும்போது டிஸ்கஷனாக பேச போகும்போது நமக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது அங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான். அங்கே அந்த கதைக்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது, அங்கே அவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னும் போது அந்த கோயிலை வந்து செட்டாக கிரியேட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது. ஓகே, அப்படிதான் கிரியேட் ஆச்சு. அந்த செட் மட்டுமே நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி அதுக்கு வந்து எனக்கு வந்து 20 days தேவைப்படுது. ஆக்சுவலி அந்த ஸ்டாச்சு வந்து எனக்கு வந்து அங்கே பண்ணுறது லொக்கேஷன் டிஸ்டன்ஸ், அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி, ரெஸ்ட்ரிக்ஷனான ஃபாரஸ்ட். அங்கே லேபர்ஸ்லாம் வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன்ல அது ரியல் ஸ்டோன்லேயே வந்துட்டு ஒர்க்கா டிசைனா பண்ண வச்சு அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓ, இப்போ நார்மல் சிலைகள் எல்லாம் வந்துட்டு அந்த சிற்பியில பண்ணுவாங்களா, அதே மாதிரி வந்து அதை வந்து நம்ம படத்தோட கொஞ்சம் அந்த கம்பீரமா இருக்கணும்ன்றத ஃபுல் டிசைனா கொடுத்து அந்த ரியலாவே கிரியேட் பண்ணி அங்க ஒரு 6 daysல அதை வந்து அசம்பிள் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். இதை வந்து டைரக்டர் சிவா எதிர்பார்த்தாரா? ஆக்சுவலி எதிர்பார்த்தாருன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு, அதுல இருந்து நான் அவர் ரெஃபரன்ஸ்ல இருந்து தான் எடுத்தேன். அதுல இருந்து நான் ஒன்று ஒர்க் பண்ணி கொடுத்தேன். சாட்டிஸ்பேக்ஷன் தான். அந்த பார்த்ததும் ஒர்க் பண்ணதுமே ரொம்ப ஹாப்பி. அந்த பாயிண்ட்ல இருந்தே தான் நம்ம அந்த வீடு, பாட்டியோட வீடு இருக்கும், ராதிகாவோட வீடு, அந்த ஸ்கிரிப்டுக்காக அவங்க மேலே இருக்கிறாங்க கீழே இருக்கிறாங்கன்ற டிசைனுக்காகவே வந்துட்டு அது கொஞ்சம் அபாண்டனான, கொஞ்சம் இடிகிற ஸ்டேஜான வீடு தான் அது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த ரூம், அவங்க ஸ்டே பண்ற ரூம், அந்த ரூம்குள்ள இருக்கணும்ன்றதுக்காகவே அந்த கட்டிலோட டிசைன் வந்து கிரியேட் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து நீங்க கட்டில்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேள்வியை கேட்காம இருக்கவே முடியாது. அந்த கட்டில் அவங்க கடைசியா கிளைமாக்ஸ்ல திறப்பாங்க பாருங்களேன், அப்படி அவ்வளவு நகைகள் இருக்கும். அது யாரோட ஐடியா? உங்களோட ஐடியாவா இல்ல டைரக்டர் சிவா அவர்களோட ஐடியா? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டரோட ஐடியா தான். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதா நம்ம, அது எப்படி எவ்வளவு நகைகள், அதை எப்படி வைக்கலாம், பாக்ஸஸ் டிவைட் பண்ணி வைக்கிறது, அது ஓப்பன் ஆகிற மெத்தட்ஸ், அதுல இருந்து தான் அந்த டிசைன்ஸ் தான் நமக்கு டோட்டலா. அது ஐடியா வந்து டைரக்டரோட தான், அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் நம்ம. அதை கலர்ஸ் ஆகும், டிசைன் ஆகும், அதை மாத்தி நம்ம ஒர்க் பண்ணிருந்தோம்ன்றது. அதை டோர் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசமா ஐடியாவா கிராக் பண்றது,
மேனுவல் பண்ணது, அது எது கிராக் ஆகுதோ அதுல இருந்து உருவானது தான் அந்த கட்டில். சூப்பர். ஏன்னா அந்த கட்டில் வந்து டிசைன் பண்றதுக்கு எவ்வளோ லைக் மாடல்ஸ் எல்லாம் நீங்க உருவாக்குனீங்க, கடைசியா எது ஃபைனலைஸ் ஆச்சு? ஆக்சுவலி அந்த வில்லேஜ்லயே வந்துட்டு நிறைய வீடுங்கள்ல அந்த ஆக்சுவலி அந்த ரிலேட்டடாவே இருக்கணும்ன்றதுனால அங்க ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து டைரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே. நிறைய ரியலாவும் காமிச்சிருந்தாங்க. அதுல வந்து அறைகள் இருக்கணும், நமக்கு எவ்வளவு பெருசா இருக்கணும், ஆஃப் வந்து அந்த படத்தோட விஷுவலா லாஸ்ட்ல இருக்குது ஸ்டோரியோட மூடுன்னும் போது அது எவ்வளவு பெரிய சைஸா இருக்கணும் அதை சொல்றாங்கல்ல. 200 பவுன்னு சொல்லும்போது அதோட குவான்டிட்டி அந்த ஏரியாவுக்கான டிசைனா சைஸா மாத்தினதெல்லாம் நம்ம கிரியேட் பண்றது சின்ன பாயிண்ட். அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணீங்களா? நிறைய இது இந்த மாதிரி நிறைய இருக்கணும், கட்டில்ஸ் கிராமங்கள்ல எடுத்தோம். இப்படிதான் இருக்கும், உள்ள இவ்ளோ கண்டெய்னர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது நிறைய ஸ்டடி மெட்டீரியல்லாம் போட்டோகிராஃபி ஓகே, ரியலாவும் பார்த்துருந்தோம். சூப்பர். அண்ட் ராதிகா மேம் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாராட்டுகளை வந்து அப்படியே அள்ளி கொட்டுனாங்க மேம்க்கு, பிகாஸ் அந்த மேக்கப் ஓகே. நீங்க கூட இருந்து பாத்திருக்கீங்க அப்படிங்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலி அது வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலி நாங்கள் வேலையை வீட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி டேரக்டர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா மேம் தான் வந்து கேரக்டர் முக்கியமான கேரக்டர்ன்றதுனால அவங்க அந்த கேரக்டர் டிசைனு அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் அந்த ஒர்க்கு போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி அவங்க அந்த ஒர்க்கு ஷூட்டுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கு ப்ராசஸ்லேயே இருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் இங்கே செட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பண்ணிகிட்டே இருக்கும்போது ஷூட் ஸ்டார்ட் ஆகும் போது அடுத்த நாள் வராங்க. அடுத்தது ஒரு கூட்டமே வந்துட்டு இருக்குது. அதில் ஒருத்தவங்க வராங்க, அவங்களும் போகிறாங்க வீட்டுக்குள்ளே. நாங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஷூட்டிங் மார்னிங் காலையில் பண்ணும்போது எனக்கும் தெரியல அவங்க யார், ஊரில் ஏதோ வராங்க அப்படின்ட்டு கேரக்டராக உள்ளே போகிறாங்கன்றத பார்த்துட்டு வந்துட்டாங்க ராதிகா மேம். எங்கேன்ட்டு போயிட்டு பார்த்தா தான் தெரியுது அவங்க தான் ராதிகா மேம். சர்ப்ரைஸ். ஆக்சுவலி மாடலாக பண்ணியிருந்தோம், ஸ்கெச்சஸ்லாம் பார்த்துருந்தோம். அது ரியலாக மாறிட்டு வர போகும்போது அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு, ஷாக்கிங். அண்ட் அதே மாதிரி தாய் கிழவி படத்துல நீங்க ஏதாவது ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு சில செட்டு போட்டிருப்பீங்க, ஆனா அது படத்துல பார்த்தா அது டெலிட் பண்ணி தூக்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இருக்கு. அந்த மாதிரினா போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று பண்ணிருந்தோம். ஆக்சுவலி அவங்களுடைய மகன்கள் வந்துட்டு அம்மா எங்க கேஷ்ன்ட்டு தேடிட்டு போவாங்க. அப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போவாங்க, ஒரு பேங்க் போவாங்க. அத மாதிரி நிறைய பிள்ளைலாம் வந்து அது டைமிங்காக டெலிட்டட் சீன்ஸ் கூட அது ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இருக்கும். அந்த மாதிரியான செட்ஸ் ஆக்சுவலி பேரலா ஷூட் நடந்துகிட்டே இருக்கும். நான் போயிட்டு டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். அவ்வளோ டைமிங், ஷார்ட் டைம். அதனால அந்த ப்ராசஸ் போனதுனால. ஸோ கேட்டிங்களா டைரக்டர் கிட்ட, இவ்வளோ கஷ்டப்பட்டு செட் எல்லாம் போட்டோம், ஏங்க தூக்குனீங்க, நாங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா? இல்ல, அது பேசுற இடம்ல இல்ல, நம்ம கதையா பண்ணிட்டோம். டியூரேஷன் ஒரு டைமிங் இருக்குல்ல, படத்துக்குள்ள எதை வைக்கணும், எதை விஷயத்த சொல்லணும், அது பெருசா சொல்லணும்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா பார்க்கணும்ல. ஒரு டைமிங்குள்ள ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும்ன்றதுதான் விஷயம். அதனால அந்த டைமிங்ல போனோம். அதெல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் இல்லை. அது டைரக்டரா ஃபிலிமா அந்த ஸ்டோரியை வந்து சொல்றதுக்கு அவங்க பண்றதுதான். இதே மாதிரி பயங்கரமா எஃபர்ட் போட்டு இதெல்லாம் அப்படி இப்படின்லாம் எஃபர்ட் போட்டிருப்போம். பட் அந்த சீன் வந்து மற்ற படங்கள்ல வந்து வரும்னு சொல்லி எதிர்பார்த்திருப்போம், பட் எடிட்ல தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி மற்ற படங்கள்ல எடிட் ஆன சீன்ஸ் இருக்கா? இல்ல, அத மாதிரிலாம் இது இல்லை. மற்ற படத்துல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு. எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே இருக்கு. இதுல டைமிங் ரொம்ப லென்த் பண்ணதுனால இதுல தான் அப்படி பண்ணிருக்காங்க. மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் கரெக்டா வந்துருச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பரியேறும் பெருமாள் அப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட சினிமால வந்துட்டு இவ்ளோ பெரிய ஒரு ஜர்னி. அதுல லைஃப் டைம்லயே ஒரு மறக்க முடியாத நீங்க போட்ட செட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா எது? ஆக்சுவலி அதுவும் வந்து லைவ் லொகேஷன் தான் எல்லாமே. லைவ் லொகேஷன்ஸ்ல அந்த காடு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஒரு சீன் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டாக் வச்சுட்டு அந்த தண்ணி, குளம், தண்ணி. அது ஆக்சுவலி வந்துட்டு அது ரொம்ப ட்ரையான ஏரியா. அதுக்குள்ள ஒரு ஃபாண்ட்டை வந்து கிரியேட் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே பிளாஸ்டிக்ஸ்லாம் வச்சுட்டு அது கிரியேட் பண்ணது தான் அது. அதே மாதிரி ரயில்வே ட்ராக்ல வந்துட்டு அந்த நாயோட டெத்துக்காக கதிர் வேகமாக ஓடிட்டு வர்றது, அங்கே ஒரு கீழே விழுறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஏரியா வந்து ஃபோம் பண்ணிட்டு அதில் பண்ணுறது. அதில் நாய் ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிளாஸ்ட் ஆகுது. அந்த எல்லாம் நம்ம வந்து செட்டா கிரியேட் பண்ணிருந்தோம். மற்றபடி ரியல் லொகேஷன்ஸ் தான் அதுல மேஜரா பண்ணது. எல்லாமே நம்ம கலர் பேலட்ஸா மாத்தின இடங்கள் தான். கிளாஸ் ரூம்ஸஸ் அது மாதிரி ஒர்க்கு தான் அதில் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால அதுல வந்து பெரிய ஒர்க்கு தான் அது ஆக்சுவலி எனக்கு. அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கும் போது உங்களுக்கு எஃபர்ட்ஸ் நம்ம கரெக்டாக வந்து பண்ணிடணும், இம்ப்ரெஸ் பண்ணிடணும் டேரக்டர் அப்படின்னு சொல்லி நீங்க பயங்கரமா ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஓகே.
ஆக்சுவலி எனக்கு அப்படி டேரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டுலாம் எனக்கு அந்த ஒரு ஃபியர்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் ஆக்சுவலி அவர் ஃப்ரெண்டாக இருந்துட்டு ராம் சார்கிட்ட இருந்து ஃப்ரெண்டாக இருந்துட்டு போனதுனால நம்ம ஃப்ரெண்டாகவே ராம் சார்கிட்ட என்ன ஒர்க் பண்ணமோ அங்கே அவருக்கு என்ன ஒர்க் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் தான். ஓகே, கதைக்கான இடம், சுச்சுவேஷன்ஸ், அந்த மூமெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணுது. அதுவும் வந்து டேரக்டரோட என்ன வேணும் என்னன்றத அந்த புரிதலில் தான் ஒர்க் பண்ணுது. இப்போ அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். ஆக்சுவலி அங்கே போலீஸ் ஸ்டேஷனே இல்லை, அந்த ஏரியாவே இல்லைன்னும் போது ஒரு சின்ன அந்த வில்லேஜில் ஒரு சின்ன பில்டிங் ஒன்று, அதை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக கன்வே பண்ணுற இடம். அது மாதிரியான ஒரு நாய் டெத் ஆகுது, அந்த டெத்துக்கு ஒரு சின்ன டிசைன் ஆகுது, அது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அதை பண்ணுறது, அந்த மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு தான். ஓகே. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த வயசுல ஸ்டார்ட் ஆச்சு? எந்த ஏஜ்ல வந்துட்டு நம்ம அவ்வளோ அழகா வந்து நம்ம ஆர்ட் பண்ணுவோம், ட்ரா பண்ணுவோம் அப்படின்றது வந்து எப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஸ்கூல் டைம்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் தான் அது. ஸ்கூல் டைம்ல சின்ன சின்ன டிராயிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்க போகும்போது வந்துட்டு நமக்கு அதில் ஸ்டார்ட் ஆகும்போது 10th 9th 10thலேயே வந்துட்டு கவர்மெண்ட் ஹையர் கிரேடு, லோ கிரேடு, அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஓகே. அதுக்குள்ள டிராயிங் டீச்சருக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிக்கிறோம். ஓ. முடிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடா இருக்க போகும்போது ஸ்டடி பண்ணும்போது 11th 12th முடிச்சுட்டு அதுல இருந்து தான் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு மாறுற இடம். ஓகே. ஆக்சுவலி பாண்டிச்சேரி ஃபைன் ஆர்ட்ஸ்ல தான் நான் படிச்சிருந்தோம். ஓகே. இந்த சினிமாக்குள்ள வரணுங்கிறது ஒரு கான்ஷியஸான ஒரு டெசிஷன் தானா? இல்ல, ஆக்சுவலி சினிமாவுக்காக நான் ஆர்ட் ரெடி ஆகல. நான் ஆக்சுவலி ஆர்ட் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் தான் காலேஜ் ஸ்கூலில் வந்துட்டு ஸ்டடி பண்ணும்போதும் இந்த ஆர்ட் ஒர்க் எங்கே வந்து இது வந்து ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஏரியாவெலாம் இந்த ஆர்ட் வந்து நமக்கு வந்து ஒர்க்காக போயிட்டுருக்குன்னும் போது எனக்கு ஒரு மீடியம் சூஸ் பண்ணும்போது பீப்புளை அதிகமாக போய் சேர்றதும், எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லாமல் இவ்வளோ பேர் ஸ்க்ரீன்லேயும் அவ்வளோ பீப்புள்ஸும் போய் கனெக்ட் ஆகிற இடம் வந்து ஃபிலிமாக இருக்குது. அதனால அந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்து ஆர்ட்டை வந்து நம்ம ஃபிலிம்குள்ளே ட்ராவல் பண்ணலாம், நம்முடைய ஆர்ட்டை வந்து ஃபிலிம்குள்ள மாற்றுவோன்ற இடம் வந்து அந்த தாட் வந்து அந்த பாயிண்ட்ல இருந்துதான். பீப்புள் கூட போய் சேரணும் நம்மளுடைய ஆர்ட் ஒர்க்னும் போது அது ஒரு டிராவல், டீம் கூட டிராவல் ஆகும். பட் இப்போ சினிமா அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ரகிள் தான். நிறைய பேர்த்துக்குள்ள வந்தோடனே ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாது, நிறைய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் கிடைக்கும், நிறைய ஆட்களை சந்திப்போம். அந்த மாதிரி முதல் நீங்க சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டப்போ சந்திச்ச முதல் நபர் யாரு, எப்படி அந்த சினிமாக்குள்ள அந்த முதல் காலடி எடுத்து வச்ச தருணம் எங்க நடந்தது? ஆக்சுவலி எனக்கு அந்த பாயிண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிளா இல்லை. ஏன்னா நான் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணதுனால அங்கே என்னோட சீனியர்ஸா வந்துட்டு சாபு ஸ்ரீல் சார் கூட சுரேஷ் அண்ணான்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க பெரிய பெரிய ஃபிலிம்லாம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். எடுத்த உடனே காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து எனக்கு சாய்ஸ் கொடுத்தாரு. சாய்ஸ் கொடுத்த உடனே நான் சூஸ் பண்ணது ரஜீவன் சார். ரஜீவன் சார்ட்ட ஜாயின் பண்றேன், அவர் கூடயே டிராவல் பண்ணேன் 8 years. அங்கிருந்தே வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல இந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிஸ் இருந்திருக்காது. பட் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. சோ ஆர்ட் டைரக்ஷன்ல டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? டெக்னாலஜிஸ் ரெஃபரன்ஸா எடுக்கிறது கண்டிப்பா வந்து பெரிய ஹெல்ப். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் வந்த சிஸ்டம் வந்துருச்சு. ஆக்சுவலி 2010 வரும்போது, அதுக்கு முன்னாடி காலேஜ்ல படிச்ச டைம்ல கூட கம்மின்னு சொல்லலாம். புக்ஸ் ரெஃபரன்ஸா எடுப்போம், ஸ்டடி பண்ணுவோம், புக்ஸை ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் புக்ஸாக வரும்போது சிஸ்டம்க்கு நம்ம 10ல் வந்துட்டதுனால அதுக்குள்ள ரெஃபரன்சஸ்லாம் நம்ம நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மிஷின்ஸ் தான் என்ன தான் இருந்தாலுமே நம்ம செல்ஃப் தாட்டுன்னு ஒன்று இருக்குது, செல்ஃப் ஆர்ட்டு நம்ம எப்படி பார்க்குறோம் அதுங்கிறது தான் மாறும்ன்றது தான் ஒர்க்கு. ஓகே, எல்லாத்தையுமே வந்து அப்படியே எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட்ல இருந்துன்னா செல்ஃப் தாட்டும் நம்மளுடைய ஐடியாஸ் தான் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தனித்துவமாக இருக்கும்ன்றது. ரஜீவன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவரோட ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு நோட்டபிள் ப்ராஜெக்டா நீங்க ஒர்க் பண்ண படங்கள் என்னென்ன? ஆக்சுவலி என்னோட அதான் பெரிய கிஃப்ட்னா எனக்கு வந்து கிடைச்சது இடம் தான், அது ரஜீவன் சாரோட ஸ்பேஸ் தான். நான் வந்ததுமே வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணேன். சார் கூட வந்ததுமே வந்துட்டு சிறுத்தை, சகுனி, அந்த மாதிரியான பெரிய பெரிய செட்ஸ் ஒர்க்ஸா இருக்கிற ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணேன். விஜய் சாரோடது ஜில்லா, அஜித் சாரோடது என்னை எறிந்தால் அப்படின்ட்டு பெரிய டிராவல். தெலுங்குல வந்து மனம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பீரியட் டிராவல், பெரிய செட்ஸ், அது மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்றது. இவ்வளவு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. பட் இப்படி ரொம்ப அமைதியா அப்படி சைலண்டா இருக்கீங்களே. நீங்க ரஜீவன் சாரோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண முதல் படம் எது? ஆக்சுவலி சிறுத்தை தான் ஃபர்ஸ்ட் படம். கார்த்தி சாரோடது சிறுத்தை ஃபிலிம் தான் பண்ணோம். அதுலயே வந்து பெரிய ஒர்க்ஸ், பெரிய டிராவல்,
ஹைதராபாத், ம். சென்னை ம். அவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணோம். சிறுத்தை படத்துல வந்து செட் ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆக்சுவலி இருந்தது. ம். செட் ஒர்க்ஸ் உங்களுக்கு பர்சனலா எதுவும் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது? ஆக்சுவலி அதில் சேலஞ்சாக இருந்ததுன்ட்டு அப்படிலாம் இல்லை. அந்த இன்ட்ரெஸ்டு தான் நம்ம வந்து உள்ளே வந்து ஜாபுக்கே வரோம். அந்த ஸ்பேஸ்க்காக தான் இங்கே வந்தது. ம். அதனால ரொம்ப ஹாப்பியாக ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் ரொம்ப டைட்டாக ம். ஒர்க் பண்ணுற இடம் தான். ஆக்சுவலி அதில் வந்துட்டு நான் 3rd அசிஸ்டன்ட் தான். நான் அதில் ம். அதில் எனக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருக்காங்க. அதுக்குள்ளே மெட்டீரியல் கலெக்ட் அங்கே தான் வந்து நான் ஸ்டடியே பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம கற்றுக்கின ஆர்ட் வந்து இதுக்குள்ளே எப்படி அப்ளை ஆகுதுன்னு இருக்குல்ல, ஒரு ஸ்டாச்சுவாக உள்ளே எப்படி வருது, ஒரு கலராக எப்படி உள்ளே ஒர்க் ஆகுது, ஒரு பாப்பிங்காக ஒரு கம்போசிஷனாக எப்படி பண்ணுறாங்க, அந்த டிசைன் எல்லாமே அங்கேருந்து தான் நான் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. உங்களுக்கு பர்சனலா அதுல வந்து இந்த செட் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல டாஸ்கா இருந்தது. எனக்குமே நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா அது சிறுத்தை படத்துல எந்த செட்? சிறுத்தை படத்தில் வந்துட்டு அந்த தேட்டரு ஆக்சுவலி வந்து கார்த்தி வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து ம், வச்சுட்டு ஆமா. அவர் பார்த்துப்பாரு, ஆ. சாப்பாடு ஊட்டுற சீன்ஸ், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்சுவலி ஃபுல் செட் அது. ஓ. அந்த இடமே வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்து ஒரு சினிமா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ல இருந்து இவ்வளோ தேவைப்படுமான்றது இன்னொன்று அப்பதான் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். அது ஸ்கிரிப்ட் அந்த கதைக்குள்ளதான் அது தேவைப்படுதுன்னும் போது அந்த ஸ்பேஸ் ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. அங்கிருந்து எனக்கு இன்னும் எனர்ஜி ஆச்சு. இவ்வளோ பெரிய ஒர்க்லாம் பண்ணலாமா, இவ்வளோ பெரிய வேலை இருக்குமான்றது அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு மாற ஆரம்பிச்சது. ஓகே. அண்ட் ஜில்லா படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அதுல என்னென்ன மாதிரியான செட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி ஜில்லாவில் விஜய் சார் படம்லாம் வந்து பண்ணிடுவோமான்னு ஆக்சுவலி நினைக்கலன்னா திடீர்னு பண்ணிட்டு அதுல நான் ஒர்க் பண்ணணும்ன்றது பெரிய சர்ப்ரைஸ் தான் எனக்கு. அது சார் வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க, ரஜிவன் சார். அதுல வந்து ஆக்சுவலி விஜய் சாரோடது மதுரை வீடா வந்து இங்க சென்னையில தான் அது பண்ணது. அந்த ஸ்டார்டிங்ல அந்த வீடு பில்டப் பண்ணதுல இருந்து கிரவுண்ட்ல இருந்தே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்டைல் மதுரை ஸ்டைல் காரைக்குடியோட ஃப்ளோரிங் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு அது வந்து கிரியேட் பண்ணது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங், அந்த கதையான ட்ராவலு, அதுக்கு ரிலேட்டடாகவே வந்து அதோட ஸ்டேஷன்ஸு, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அது ஒரே இடமா, அந்த ஸ்ட்ரீட்டு, ஆக்சிடென்ட் சீக்வன்ஸு, அது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில் பண்ணது. அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் பண்ணதில் என்ன பெரிய ஒர்க்குன்னா விஜய் சாரோட ஜில்லா ஃபிலிம் தான். எனக்கு அங்கேருந்து தான் எனக்கு வந்து இன்னும் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாச்சு எனக்கு திங்கிங்காக. அந்த இடம் தான். ஓகே. இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ண படங்கள்லயே அதிகமான நாட்கள் எடுத்து போட்ட செட் அது? அதிகமான நாட்கள் எடுத்து குதிரைவால் ஆக்சுவலி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதுல இல்லை. ஆக்சுவலி நான் ஆர்ட் டைரக்ஷனா பண்ணதுலன்னு பார்த்தா குதிரைவால்ன்ற ஃபிலிம் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குதிரைவால்ல அது ஸ்கிரிப்டுக்காகவே வந்து செட்டே வந்து எல்லாமே செட்ஸ் தான் பண்ணது. அந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்பேஸ் அதுக்கான எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு 15 நாட்கள் 15 days அதுக்கு ஒர்க். சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்து பண்ண செட் அதுதான்? ஆமா, அதுதான் பண்ணது. அதுதான் மேஜரா ஃபுல் அண்ட் ஃபுல் செட் இல்லைங்களா, அதனால அப்படி ஃபுல்லா ஒர்க் பண்ணது. அது ஆக்சுவலி படமே அப்படி சொல்ல முடியாது, அந்த படமே வந்து ஃபுல் செட்டு தான். இப்போ வந்து 40 நாள் ஃபுல் செட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். 40 days வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டே ஒர்க் பண்ணிட்டு போவோம், ஷூட் பண்ணிட்டு பேரலா வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் தான், அந்த ஒரு செட்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது, அந்த படமே செட்டு. அதுக்கு அடுத்ததான் லால் சலாம் படம், சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லால் சலாம் ஆக்சுவலி வந்து நான் நினைச்சு பார்க்கல. நான் ரஜினி சார் படம் வந்து நம்மளாம் இங்கடா பண்ண போறோம், அந்த இடம்ல அவங்களாம் சீனியர் இருக்காங்க, அந்த இடம் தான் யோசிச்சது. அந்த பாயிண்ட்ல தான் வந்து அந்த படத்தோட கேமராமேன் வந்து விஷ்ணு, ஆக்சுவலி அவரு என்னோட ஃப்ரெண்டு. சிறுத்தை படத்தோட அவரு வேல்ராஜ் சாரோட அசிஸ்டண்டா அங்க பண்ணும்போது அங்க ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் அது. அந்த ஜேர்னி தான் வந்து ரஜினி சார் கூட ஜாயின் பண்றதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தது. ஆக்சுவலி அதுல வந்துட்டு பெரிய மும்பை மார்க்கெட் ஏரியாவை வந்து செட் பண்ணியிருப்போம். அது வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்காக அது பண்ணது. அது மாதிரி தேர், அந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு பெரிய ஊர் திருவிழா, அந்த மூடுக்கு ஒரு தேர் தேவைப்படுது. ஆக்சுவலி தேர் வந்து கொஞ்சம் ஃபயர் ஆகிற மாதிரியான மூடெலாம் இருக்கும் அதில் கதையில். அதுக்காகவே வந்துட்டு அங்கே வந்து 3 தேர் வந்து செட்டாக கிரியேட் பண்ணோம். ஆக்சுவலி அதுதான் எனக்கு பெரிய டாஸ்க்னா, தேர் கிரியேட் பண்ணுறது. தேரோட டிசைனு அது வந்து இழுக்கணும், மூவ் ஆகணும், ஃபயர் பண்ணணும். ஆக்சுவலி செட்டுன்னு தெரியக்கூடாது, ரியலிஸ்டிக்காக இருக்கணும்.
அது வந்து பெரிய வேலையா. அது எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க அந்த தேர் உருவாக்குறதுக்கு? ஆக்சுவலி அதுக்கு வந்து ஒரு 20 டேஸ் தேவைப்படுது எனக்கு. 20 டேஸ் மீன்ஸ் அந்த கிளாத் ஸ்டிச்சிங்ல இருந்து, அந்த டிசைன்ஸ், அந்த தேரோட ஸ்டாச்சூஸ் டிசைன்ஸ்ல இருந்து அதை லாக் பண்ணிட்டு, அது கார்விங், சிஎன்சி கார்விங் பண்ணிட்டு, அதை கம்போசிஷனா மெட்டல் டிசைன் பண்ணிட்டு அதை கம்போசிஷனா பண்றது, மூமெண்ட்ஸ், வீல்ஸ் அதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு 22 டேஸ் தேவைப்படுது. ஓகே. இது வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் செட்ஸ் போட்டாச்சு. ஆனா இது வரைக்கும் இன்னும் இதுக்கப்புறம் வர படங்கள்ல இந்த மாதிரி ஒரு செட்டு போடணும் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அப்படி ஒரு படம் வரும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஆசை. ஆசைனா இப்ப என்னோட செட்ல ஒரு கதையே நடக்கணும்ன்றதான் என்னுடைய பேராசை. இப்ப நான் பண்ற செட்டு தான் அந்த படமேன்றதுதான் விஷயம். அது அந்த உலகமே வந்து அந்த உலகமா இருக்கணும். அது வந்து ஒரு பீரியட் உலகமா ஒண்ணு இருக்கணும், கரண்ட்ல இருக்கிற உலகமா இருக்கணும். இத பண்ணிட்டேன்னா ஓகே அப்படின்றதுதான் என்னோட. அதுல யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து டைரக்டரோட விஷயம். அது கதைகள் வரதை வச்சுதான் இருக்கு. ஒரு டைரக்டர் என்னவா இந்த டைமிங்ல எந்த கதையை சொல்லணும், அது எதவா பீப்புள்ஸ் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த பாயிண்ட்ல இருந்தானா அதுக்காகவும் வெயிட்டிங். இப்ப நான் செட்டே போட்டுட்டா அது பண்ண முடியாது. கண்டிப்பா. ஆக்சுவலி அது டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வந்ததுன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பர். அதே மாதிரி எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? எனக்கு மணி சார், வெற்றி சார். ஆக்சுவலி அவங்க ஃபிலிம்ல இருந்து தான் நம்ம இதை பாக்குறோம். வெற்றிமாறன் சாரோட ஆடுகளமா இருக்கட்டும், அது மாதிரியான ஃபிலிம்ல இருந்து பார்க்கும்போது அதோட டிசைன்ல இருந்து அதுக்குள்ள நம்மளுடைய ஒர்க் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். மணி சாரோடது பார்க்க போகும்போது தளபதியா இருக்கட்டும், நம்ம சின்னதுலேயே பார்த்துட்டு எப்படின்ட்டு ஒரு ஷாக்கான விஷயங்கள் சினிமாவுக்குள்ள வந்துட்டு ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் தெரியுது. அப்போ அந்த டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணா அதோட ஃபீல் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் வந்து திங்க் பண்ண முடியும்னா, சீனியர்ஸ் கூட அவங்க கூட பண்ணோம்னா இவங்க 2 பேரும் கூட பண்ணி பார்க்கணுன்ற ஒரு இருக்கு. நீங்க தமிழ் சினிமாலேயே பார்த்த ஒரு படத்தை பார்த்துட்டு அப்பா இந்த அளவுக்கு ஒரு செட் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொன்னா அன்பிலீவபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்து வியந்த ஒரு செட்னா எந்த செட்? ஆக்சுவலி அது மாதிரி எனக்கு தோணலை இன்னும். ஆமா, ஏன்னா அதை விட ஆமாம் ஆக்சுவலி நான் ஆர்ட் டைரக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். அப்படி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுறது அது நான் பண்ணணும்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு அது மாதிரி எனக்கும் இன்னும் அந்த ஸ்பேஸ் தேடிட்டு இருக்கேன். நான் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்குமே. நான் அந்த ஸ்பேஸ் கிடைக்கணும். ஏன்னா அது கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அது கிடைச்சா அது பண்ணணுன்றதான் என்னுடைய. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? இந்த ஆர்ட் டைரக்டர் வந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே நான் ரொம்ப உன்னிச்சு கவனிப்பேன் அப்படின்ற மாதிரியான. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்டா இருந்தது வந்துட்டு ஆக்சுவலி காலேஜ் டைம்ல எனக்கு பார்க்க போகும்போது தோட்டாதரணி சார். ஆக்சுவலி அவரு சொன்னாலே அதுதான் வரும். தோட்டாதரணி சார், சாபு சார், அந்த 2 சாருங்க தான் ஒர்க்கு தான் ஐடியா வரும். சிறைச்சாலை அப்படின்னு பார்ப்போம். தோட்டாதரணி சாருன்னு சொன்னா நாயகன் அப்படின்ட்டு வரும். நாயகன்ல அந்த மும்பை ஏரியா அப்படின்னும்போது அந்த 2 பாயிண்ட்ல தான் நம்ம வரும். அதுக்கப்புறம் வரும்போது தான் அப்புறம் வந்துட்டு முத்துராய் சார் வராங்க, ரஜீவன் சார் வராங்க. அங்கிருந்து அவங்களை காமிச்சு போயிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் இன்னொரு படத்துக்கு வந்துட்டு ஒரு மயிலாப்பூரையே ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எந்த படத்துல? ஐயோ, அது ஆக்சுவலி வந்துட்டு ராம் சாரோட அசிஸ்டன்ட் சீனி வாசன் சொல்லிட்டு, ஆக்சுவலி அவன் ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலி நாங்க 2 பேரும் சினிமாக்குள்ள வந்த டைம் வந்துட்டு சேம் அந்த சிறுத்தை ஃபிலிம்ல தான் வந்து நானும் அவரை மீட் பண்ணேன். அவரோட ஃபிலிம் தான் வந்து ஃபுல்லா பீரியட், சின்ன பீரியட் போறோம். அது வந்து இப்ப சிட்டி சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதோட பேக் சைட்ல இருக்கிற ஒரு சின்ன ஏரியாவை தான். அதை வந்து ஒரு சின்னதாவே பெருசா செட்டு போட்டுருக்கோம். சின்ன பட்ஜெட் பெருசா செட்லயே போயிட்டு இருக்கு. எப்ப வரும், எப்ப ரிலீஸ் ஆகும்? நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒர்க் போயிட்டு இருக்கு. நிறைய சிஜி ஒர்க்லாம் இருக்கு பேரலா. பீரியட்ன்றதுனால ரயில்வே ட்ராக் அந்த மாதிரியான கொஞ்சம் நிறைய சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. அது ரிலேட்டடா இருக்கனால அந்த ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு. இப்ப தமிழ் சினிமாலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, தெலுங்குலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? தெலுங்கு வந்து பயங்கர கமர்ஷியலா இருக்கும். அண்ட் நாங்க பாக்குறதெல்லாம் வந்து பயங்கர ஃபேண்டசியா இருக்கும், பயங்கரமான செட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். இப்ப தமிழ் சினிமாக்கும் தெலுங்கு சினிமாக்கும் மெயினா நீங்க ஆர்ட் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க? ஆக்சுவலி தெலுங்கு
ஃபிலிம்ன்றது நான் ஆக்சுவலி சார் கூட அசிஸ்டண்டாக இருக்கும்போது மட்டும்தான் நான் தெலுங்கு ஃபிலிமில் மிங்கிள் ஆனேன். ஆக்சுவலி எனக்கு தமிழ் ஃபிலிம் பண்ணணுன்றது தான். ஏன்னா எனக்கு என்னுடைய நேட்டிவாகவும் நான் பார்க்காத இடங்களே ஒன்றும் இருக்குது. நான் தமிழ்நாட்டிலே வந்துட்டு அவ்வளோ இடம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. என்னுடைய கதைகளே வந்து நான் இன்னும் நிறைய தெரிஞ்சிக்காத இடங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ நான் விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் வரைக்கும் ஒரு இருக்குது. இப்போ மதுரையே எனக்கு புதுசாக இருந்தது இப்போ தாய்க்கிழவியில். அது மாதிரி இன்னும் வேலூர் இருக்குது, எனக்கு வேலூரை தாண்டி திருப்பூர் இருக்குது. அந்த மாதிரியான கதைகள் இருக்குது. அந்த மாதிரியான கதைகளும் இங்கே ஒர்க் பண்ணுன்றதான், அந்த ரியாலிஸ்டிக்கு ரிலேட்டடான ஒர்க்காக பண்ணுன்றதான். தெலுங்கு ஃபிலிம் ஓகே, பார்க்கலாம், ரசிக்கலான்றது ஓகே, அதில் பண்ணலாம். அது அவங்க அதிகபட்சமான இருக்கு ஒர்க்கா. அது கொஞ்சம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்னோட நேட்டிவ், என்னுடைய கதைகள், என்னுடைய நிலம் சார்ந்தும் என்னுடைய மக்களை சார்ந்தும் இருக்க கதைகள் கூட இருக்கணும். அதுல பெருசா பண்ணணும். அதுல இருக்கிற பீரியட்ஸை ஸ்டடி பண்ணணும். ஏன்னா அவ்வளோ இருக்கு உள்ள போயிடுச்சு. குமரிகண்டம் எனக்கு அது வருமா, மதுரை வருமா, அந்த மாதிரியான ஐடியாஸா எனக்கு அதுக்குள்ள போகணுன்றது தான். வெறும் அப்படியே கலரை பார்த்துட்டே போயிடணுன்ட்டு நம்மளுடைய பேக் போகணுன்றது பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா அந்த கதைகள் வரும்போது அதுக்குள்ள ஸ்டடிக்குள்ளேயே நம்ம போவோம், லேர்ன் பண்ணக்கூடிய ப்ராசஸாகவும் நமக்கு இருக்குன்றது. நம்ம நிலத்தை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சூப்பர். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி செக்மெண்ட். இப்போ நாங்க ஒரு சில சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு வந்துட்டு நீங்க குட் அப்படின்னா குட் அப்படின்னு சொல்லலாம், பேட் அப்படின்னா பேட்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுப்போம், அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ரெடி? ரெடி. ஓகே, இதுதான் உங்களோட ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ குக்கிங் ஸ்கில்ல வந்து நீங்க குட் ஆர் பேட்? பேடா? சுத்தமா வராதா? சமைக்கவே மாட்டீங்களா? இல்ல, அந்த ஏரியாவே நமக்கு சரியா வராது. ஆக்சுவலி சாப்பாட்லயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவுதான். சோ ஒருவேளை வந்து ஆர்ட் டைரக்ஷன்ல வந்து ஒருவேளை கிச்சன் செட் போடுங்க அப்படின்னா மேபி நீங்க அந்த செட்குள்ள போற மாதிரி தான் வரும். அது பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வாங்கி வச்சுட்டா முடிஞ்சிடும். டேஸ்ட் ஒன்று இருக்குல்ல. ஓகே, எனக்கு தெரியாது, சமைக்க தெரியாது. ஆக்சுவலி உங்களை பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப ரிசர்வ்டான ஒரு பர்சனா இருக்கீங்க. ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுல நீங்க குட்டா பேடா? பேட். அதுதான் நான் எப்படி இதை சொல்றேன்னு தெரியல. வெளியே தெரியாது, அது ஒர்க்கா மட்டும்தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணுன்றது. ஏன்னா ஆக்சுவலி ஆமா. ஓகே ஃபைன். தி பஞ்சுவாலிட்டி, டைம் கீப் அப் பண்றதுலலாம் வந்து குட் ஆர் பேட்? நான் போயிடுவேன். ஏன், அதுதான் என்னுடைய ட்ரீம், என்னுடைய ஒர்க், என்னுடைய ஜேர்னி. நான் போயிடுவேன். ஓகே, டிரைவிங்ல நீங்க குட்டா பேடா? குட். ஓகே, சூப்பர். நான் இப்போ வரைக்குமே பைக்ல தான் டிராவல் பண்ணுவேன். கொஞ்சம் பைக் டிராவல் பிடிக்கும். இன்னும் அடுத்த பைக்ஸ் வாங்கணும்னு ஆசை. எங்கேயாவது இந்த லாங் டிரைவ்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா? ஆக்சுவலி தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்ணுவேன் நான். மதுரை, கன்னியாகுமரி, அந்த மாதிரியான ஃபுல் பைக் டிராவல். ஓகே, இப்போ உங்களை பார்த்தா எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, உங்களுக்கு கோவம் வருமா அப்படிங்கறதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. பட் கோவம் வந்தா கண்ட்ரோல் பண்றதுல நீங்க குட் ஆர் பேட்? இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பேட்னு சொல்றதா குட்னு சொல்றதா? கண்ட்ரோல் பண்ணிடுவீங்கன்னா தட்ஸ் குட். பண்ணலன்னா குட். நான் காமிச்சிக்க மாட்டேன், அமைதியா போயிடுவேன். ஏன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேன், பேச மாட்டேன், கம்முன்னு போயிடுவேன். இப்போ நீங்க வந்து செட் ஒர்க்குக்காக சின்ன சின்ன விஷயங்கள், ஏதாவது ஒரு குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம், அதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதை ப்ரிசர்வ் பண்றதுல நீங்க குட்டா பேடா? ஆக்சுவலி பேடு தான் அது. நான் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள் எல்லாம்? அது அப்படி அப்படியே இருக்கும் பாக்ஸில், எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அது தேவைக்காக, அந்த ஃபிலிமுக்கு அந்த டைமுக்கு தேவைக்காக எடுத்துருவோம். எடுத்துட்டு அதை மறுபடியும் நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன். அதனால வந்து அதை அப்படி அப்படியே பேக்கிங்கில் அவனுங்களாம் எங்கே இருக்கிறானுங்களே தெரியாது. அடுத்தது என்ன வேணுமோ அடுத்தது எடுக்க போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பேடு தான். சூப்பர். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து இந்த செக்மெண்ட்டை வந்து சூப்பராக விளையாடிட்டீங்க. இத்துடன் இந்த செக்மெண்ட் நிறைவடைந்தது. தேங்க்யூ. அப்படியே வச்சிருங்க. அண்ட் அப்கமிங்கா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வெயிட்டிங்ல இருக்கு? அப்கமிங்ல வந்துட்டு அங்கீகாரம்ன்றது மே ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. சூப்பர். அவர் ஜேபி ரஞ்சித் அவரோட அசிஸ்டண்ட் தென்பாதியான்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு ஃபிலிம். அடுத்து வந்து மலையேறும் நதிகள் ப்ராஜெக்ட். இந்த 2 ப்ராஜெக்டும் பேரலா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த இயர்லி ரிலீஸ் ஆயிடும்ன்றது வெயிட்டிங். நானும் ஓகே, அதோட ஒர்க்ஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? எந்த அளவுக்கு ஹார்டா போயிட்டு இருக்கா?
ஹார்டாக நான் ஆக்சுவலி வந்து ஆர்ட்டாக ஷூட்டாக முடிஞ்சிருச்சு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஒர்க் போயிட்டுருக்கு. அது All right. போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே ஜாலியா கேஷுவலா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. அண்ட் யூத் படம் மாதிரியே உங்களோட எல்லா படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். Thank தேங்க்யூ you for Thank coming. you. Thank you.